ஹரிஷ் வந்து எனக்கு 2012 ரொம்ப வருஷம் முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஹேர்லியாகவே தெரியும். அவங்க அப்பா எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். பட் என்னன்னா, அவன் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் ஹரிஷ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹரிஷ் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ஒரு ஸ்டேஜையும் வந்து அழகாக கடந்து வராப்புல. ஒரு டக்குன்னு டிராஸ்டிக்காக இது அதுன்னு பண்ணாமல் ஒழுங்காக ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப். என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு கிராஃப் வந்து அழகாக ஏறுற கிராஃப் இருந்ததுன்னா வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. அது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போனால் தான் பிரச்சனை. ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப அழகாக தெளிவாக என்ன படம் பண்ணுறோம், மக்களுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன வரும், இப்போ நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து ஹரிஷ் கிட்ட இருக்குது. அது வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா வளர்ந்து வர நடிகர்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வித்தியாசமாகவும் இருக்குது, அவருக்கு சூட் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த கிராஃபில் போனார்னா நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக அவருக்கு இருக்குது.